இப்போ நான் நிற்கிறது ஸ்டேட் ஹைவேங்க. செங்கல்பட்டுலேருந்து உத்திரமேரூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே. இந்த ஹைவேக்கு அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் கொண்டு வந்திருக்க ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு. ஏன்னு தானே கேட்குறீங்க, கூட வாங்கலேன். ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, இதுதாங்க ஹரிசான் இண்டஸ்ட்ரியல் பார்க்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான பேர் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பார்க்கு இன்னும் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகலை. உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான கம்பெனி வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹரிசான் இண்டஸ்ட்ரியல் பார்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஏரியாவோட மார்க்கெட் ரேட்டு ரீசெண்டாக கூடுச்சு. இந்த பார்க்லேருந்து எக்ஸாக்டாக 5 நிமிஷத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த சைட்டில் கூட இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் அப்படின்றது. இது மட்டும் ரீசன் இல்லைங்க, இன்னொன்று இருக்குது, அதையுமே கட்டுறே வாங்கலேன். ரெண்டாவது விஷயம் இதாங்க கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டி பக்காவாக இருக்குது இப்போ பார்க்க போகிற ப்ராஜெக்ட்டுக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா ஜிஎஸ்டி, சென்னை போகக்கூடிய ஜிஎஸ்டி. இந்த இடத்துலேருந்து சரியாக 7 நிமிஷத்தில் உங்களால் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கிற முடியும். ஓகேங்களா, அப்படிப்பட்ட இந்த லொக்கேஷன்லேருந்து நம்மளுக்கு ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை போய்க்கிற முடியும், அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா திருச்சி வரையும் போய்க்கிற முடியும். ஆக்சுவலி இந்த ரோடு இருக்கு இல்லையா, இந்த ரோடு வந்து செங்கல்பட்டுலேருந்து உத்திரமேரூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே. இந்த இடத்துலேருந்து சரியாக 7 நிமிஷத்தில், வெறும் 7 நிமிஷத்தில் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கிற முடியும். இப்போ வாங்க ப்ராஜெக்ட் பார்க்கலாம். பக்கத்தில் இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபியூச்சர் நல்ல க்ரோத் ஆகுங்க. ஸோ இவ்வளோ வெளியாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1250 ரூபா கொடுக்குறாங்க. இங்கே லேண்டு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாய் இருந்தாலே வாங்கிக்கிற முடியும். இடத்தோட இந்த மாதிரி தனி வீடு வெறும் 15 லட்சம் ரூபாய் இருந்து கட்டி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் மறந்துக்கோங்க. அப்போ தான் எது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம எல்லா விஷயங்களுமே சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா சார்? சூப்பர். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லுங்கள், நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ப்ரோ, யூடியூப்பில் லேண்டு தேடுறவங்களுக்கு நம்ம கம்பெனி பற்றி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் ப்ரோ. ஏன்னா மைலிசை எஸ்டேட்னாவே நம்ம ரெகுலராக யூடியூப்பில் ஆட் போட்டு பண்ணிட்டு இருக்கவங்க. இருந்தாலும் நான் ஒரு இன்ட்ரோவாக சொல்லிடுறேன். என்னோட நேம் யுவராஜ், என்னோட கம்பெனி நேம் வந்து மைலிசை எஸ்டேட். நாங்கள் வெஸ்ட் தாம்பரம்ல இருக்கோம். இப்போ இன்னைக்கு செங்கல்பட்டில் ஒரு லோ பட்ஜெட் சைட்டை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். சூப்பர். ஓகே ப்ரோ, ஆக்சுவலி நீங்கள் இதுக்கு முன்னாடியுமே சில ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்கு? ஓகே சார், இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ராஜா ரத்தினம் நகர். ஓகே, இது கரெக்டாக செங்கல்பட்டுலேருந்து உத்திரமேரூர் போகிற ஆன் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சைட் வந்து என்ன அப்ரூவ்ட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ல நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ரைட். ஓகே ஓகே, ஸோ டிடிசிபி அப்ரூவ் இருக்குது, ரேரா அப்ரூவ். ரைட். ஓகே சார், ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் சொல்லுங்க, எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட், எவ்வளோ ப்ராஜெக்ட் போட்டுருந்தீங்க, இப்போ எவ்வளோ அவைலபிளாக இருக்குது? சார், இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். ஓகே சார். ஓகேங்களா, ப்ரீ லான்ச் டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் பார்த்தீங்கன்னா 116 பிளாட். நம்ம ப்ரீ லான்ச்சிங்ல ஒரு 35 பிளாட்ஸ் ஆல்ரெடி புக்கிங் எடுத்திருக்கோம். சூப்பர். ஓகே, பேலன்ஸ் பிளாட் எல்லாமே இப்போ அவைலபிள் இருக்கு. ஓகே ஓகே, ப்ரீ லான்ச்சிங்லேயும் 35 பிளாட் முடிஞ்சு. ஆமாம் சார், ஏன்னா இந்த ஹைவேஸ் போகிற கிளைண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது ஸோ வந்து கேட்குறவங்களுக்கு நம்ம பிளாட் கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னொரு விஷயங்க, இது வந்து பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். ஏன்னா பக்கத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே நாங்கள் போக போக சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகே சார். ஆக்சுவலி டிடிசிபி ரேரா 2 அப்ரூவ் வாங்கிட்டீங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ என்னென்ன அம்யூனிட்டிஸ் நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க? ஓகே சார், நம்ம 30 ஃபீட் 23 ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட் போட்டு கொடுத்தோம். ஓகே, சைட்குள்ளே. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைட் ஃபுல்லாகவே அந்த 3.5 ஏக்கர்ஸ்மே நம்ம காம்பவுண்ட் வால் நம்ம பண்ணியிருக்கோம். சூப்பர். ஓகே, கேட்டட் கம்யூனிட்டியாக தான் பண்ணியிருக்கோம். ஆர்ச் பண்ணியிருக்கோம், கேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் 3 ஃபேஸ் இபி கனெக்ஷனுமே உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம். ரைட். ஓகே, இதையுமே தாண்டி உள்ளுக்குள்ளே வீடுகளும் வந்துருச்சு. ஓகேங்களா, ஓகே சார். இப்போ வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். அப்படி பார்க்கும்போது ரேட் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும். நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படினால கம்மியாக தான் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஃபியூச்சரில் நல்ல க்ரோத் இருக்கும்போது கண்டிப்பாக அப்ரிசியேஷன் ஆகும். கண்டிப்பாக. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா பக்கத்தில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? சரி, இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் இப்போ செங்கல்பட்டு சாலவாக்கம்ன்ற லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டுமே இருந்தது. பட் அதை தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ரெசிடென்ஷியலாக இந்த ஏரியாவை இப்போ கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும் போது இந்த லொகேஷன்ல
ஆன் ஹைவேல இப்போ நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 50 மீட்டர் நான் சொல்லியிருந்தேன். இந்த ஹைவேல இருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1700 ரூபாய் 1800 ரூபாய் இந்த பிரைசிங் தான் டில் டேட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம சைட் விசிட் வரும்போதே கிளைண்ட் அதையும் அவங்க செக் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ என்னோட ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 1250 ருபீஸ் தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் சார். கிட்டத்தட்ட per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரூபாய் கம்மியாகுது. ஆமாம் சார். அப்படி பார்க்கும்போது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் உங்களால இங்கே கம்மியாக வாங்கிக்கிற முடியும். ஓகேங்களா? அதாங்க பக்கத்தில் per ஸ்கொயர் ஃபீட் 1700 1800 போகுது. இங்கே per ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1250 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், பட் இந்த ப்ராஜெக்ட்ல மினிமம் பிளாட் சைஸ் எவ்வளோல இருந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கு? ஓகே சார், இப்போ ஹைவே பக்கத்தில் நிறைய பேர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே சைஸ் பிக்கராக தான் போடுவாங்க. ஆமாம், ஒரு 1200 1500 அந்த மாதிரி. ஆனால் நம்மக்கிட்ட அது கிடையாது சார். ஏன்னா மினிமம் பட்ஜெட் தான் என் கையில் இருக்குது. நானுமே இந்த மாதிரி ஒரு ஹைவே பக்கத்தில் என் பசங்க ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றவங்களுக்காகவே நான் பிரத்யேகமாக எடுத்துகிட்டு வந்த லே அவுட்டு தான் இது. ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளாட்டு 600 ஸ்கொயர் ஃபீட்டு தான் அவைலபிள் நம்மக்கிட்ட இருக்கு. ஓகே சாரி, பார்க்கும்போது இல்லாதவங்களும் அதிகமாக யூஸ் ஆக முடியும் இல்லைங்க? ஆமாம் பிரதர். இப்போ எப்படின்னா இப்போ நம்ம சைட்டில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டோட காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhsக்கும் கம்மி தான். இன்னைக்கு ஒரு பேஸ் பிரைஸ் கார் என்ன பிரைஸோ ஒரு 7 lakhs இருந்தா ஒரு பேஸ் மாடல் கார். பட் நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபியூச்சருக்கான ஒரு பேக் போன் அசெட்டை நான் 7.5 lakhsல இந்த சைட்ல நம்ம கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி எடுத்துட்டு. ஓகே, பார்க்கும்போது ஒரு கார் வாங்குற ரேட்ல சொந்தமா சொத்து வாங்க முடியும். கார்னா கூட நம்ம டாப் எண்ட் வாங்க முடியாது. அந்த பட்ஜெட்ல நம்ம பேசிக் மாடல் என்ன கார் பிரைஸோ அது நம்ம லைஃபுக்கான ஒரு அசெட்டை நம்ம பில்ட் பண்ணி வைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி. கண்டிப்பா அதாங்க. ஸோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு நீங்க ஒரு அசெட் வாங்கி வைக்கணும், ஒரு லேண்ட் வாங்கி வைக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா வெறும் 7.5 லட்சம் ரூபாயில உங்களால இந்த ஹைவேக்கு பக்கத்துல சொந்தமா இடம் வாங்கிக்க முடியுங்க. சரி, ஓகே சார். ஆக்சுவலி இப்போ 7.5 லட்சம் ரூபாய்க்கு இங்க இடம் வாங்கிக்க முடியும் இல்லையா? பார்க்கும்போது ஃபியூச்சர்ல கண்டிப்பா என்னென்ன க்ரோத் வருது அப்படின்னு சொல்லுங்க. எப்பவுமே ஒரு சைட்டு எங்க போனாலுமே என்னன்னா ஃபியூச்சர்ல அது வருது இது வருதுன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனா ஆமா, என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மைலிசை எஸ்டேட்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா நாங்க அட் ப்ரெசென்ட் தான். அட் ப்ரெசென்ட்ல நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இங்கே பார்க்கும்போது மல்டிபிள் பிராண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல் இந்த லொக்கேஷனில் நிறையவே இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 to 4 kilometersலேயே நீங்கள் சைட்டுக்கு வந்து மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாமல் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கனாலே ஒரு 3 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, 2 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. நம்ம சைட்லேருந்து 5 kilometer டிஸ்டன்ஸில் ஒரு யூனிவர்சிட்டியே இருக்குங்க பிரதர். சூப்பர். ஓகே அதாங்க. அது பார்க்கும்போது நீங்கள் வீடு கட்டி குடியேறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படுற ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இல்லையா? ஸோ எல்லாமே இங்கேருந்து மேக்ஸிமம் 5 kilometer டிஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ரீச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே சார். இப்போ 7.5 லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு லேண்ட் வாங்குறேன் அப்படின்னா ஃபியூச்சரில் எனக்கு என்ன க்ரோத் இருக்குது சார்? சார் கண்டிப்பாக இருக்கும் சார். ஏன்னா இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நல்லா டெவலப்பான ஏரியா தான். ஸோ ஒரு இன்டீரியர் ஏரியான்றதே கிடையாது. இன்றைக்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இந்த ஏரியா டெவலப்மெண்ட்டுக்கான ரீசனே என்னென்னா இந்த லொக்கேஷனில் இந்த ஹைவேல கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனிஸ் மேலே இந்த டில் டேட்டுக்கு உங்களுக்கு லைவ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்குனாவே உங்களுக்கே தெரியும். அதை வச்சு வேலை வாய்ப்புகள் நிறைய இருந்தாலே அந்த லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் ஒரு 7.5 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்களே பிளான் பண்ணால் கூட ஒரு 7.5 லட்ச ரூபா போட்டு இந்த மாதிரி ஒரு 1 BHK வீடு கட்டி விட்டீங்கன்னா மந்த்லி உங்களால ஷியோரா ஒரு 10,000 ரெண்டல் இன்கமோ நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் வந்து 2 தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? எவ்வளோ வாடகை கொடுப்பாங்க சார்? இங்க வந்து பாத்தீங்கன்னா வீடுக்கு அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியாஸ்லாம் பாத்தீங்கன்னா பர்சனுக்கு தான். பர் பர்சனுக்கு இங்க வந்து சார்ஜ் பண்றது பாத்தீங்கன்னா 2000 சார்ஜ் பண்றாங்க. ஓகே. அது பார்க்கும்போது 5 பேர் உள்ள இருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 ரூபாங்க. 10,000 ரூபா வாடகை வரும் இங்கே. ஏன்னா இடத்தோட தனி வீடு வெறும் 14 லட்சம் ரூபாய் கட்டி இங்கே வச்சிங்க அப்படின்னா மாதம் 10,000 உங்களால் வாடகை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு மெயினான லொக்கேஷன்லாம் தான் இங்கே இருக்குது. இதை தாண்டி பொதுவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாலும் பேசிக்காக பார்க்க வேண்டியது கனெக்டிவிட்டிங்க. சரி, பார்க்கும்போது கனெக்டிவிட்டி எப்படி சார் இருக்குங்க? சரி, இப்போ நம்ம சைட் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மாநில நெடுஞ்சாலையில் தான் சார் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? 118 இந்த ஸ்டேட் ஹைவேயோட நேம் பார்த்தீங்கன்னா 118. ஸோ நம்ம ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு டெவலப் ஆகிருக்க எல்லா ஏரியாவும் ஒரு பெரிய ஹைவே ஒட்டி தான். ஸோ நம்மளோட சைட்டு நீங்கள் வாங்குறது ஒரு ஹைவே பக்கத்தில் அப்படின்னும் போது அதோட அப்ரிஷியேஷனை பற்றி நம்ம
சொல்லவே முடியாது சார். அது எப்படின்னா இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கே ராக்கெட் ஸ்பீட்ல வேற ஒரு பட்ஜெட்டுக்கு மாறி போயிருக்கு. கண்டிப்பா சார் பார்க்கும்பொழுது இந்த 118 இருக்கு இல்லையா, செங்கல்பட்டோட உத்திரமேரூர் போகக்கூடிய ஹைவேல இருந்து வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. இது இல்லாம செங்கல்பட்டு ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, வெறும் 8 நிமிஷம்க்கு. இதை தாண்டி வரும்போது ஹரிசான் இன்டர்நேஷனல் பார்க், டெக் பார்க் இருக்குல்ல, அங்க இருந்தும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. ஸோ அதனால நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ லேண்ட் வாங்கி வச்சீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல குரத்தை எதிர்பார்க்க முடியும். ஸோ ஓகே சார், ஸோ இவ்வளோ விரைவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க வரக்கூடிய கிளினிக்கு நீங்கள் சைட் சார்ஜ் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார். நம்ம இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம சைட் விசிட்டும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இப்போலாம் நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக நம்ம சைட்டையும் பார்த்துட்டு லொக்கேஷன்ஸ்லேயும் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுனால டேரெக்டாக வராங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மினிட் 3 பஸ்ஸு கிளாம்பாக்கம் லொக்கேஷன்லேருந்தோ செங்கல்பட்டுலேருந்து எவ்ரி மினிட் 5 பஸ்ஸோ நம்ம சைட்டுக்கு இருக்குது. டேரெக்டாக பஸ்ஸில் வரணுனாலும் பஸ் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குங்க. சூப்பர், ஓகே ஓகே. சைட் விசிட்டும் இங்கே அரேஞ்ச் பண்ணி தரீங்க. இது இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இப்போ அவைலபிளாக. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியுமே இங்கே வந்துக்கிற முடியும். ஸோ ஓகே சார், ஆக்சுவலி பொதுவாக என் சேனலை பார்த்துட்டு யாராச்சும் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வந்து ஆஃபர் கேட்பேன். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டை வந்து யாராச்சும் புக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணி தரணும், என்ன பண்ணி தருவீங்க? பிரதர், நம்ம மார்க்கெட் தமிழா சேனல்லேருந்து பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு ஸோ நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் நம்ம சைட் வந்து கிராண்ட் லான்ச்சிங் வச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த வீக் நம்ம சைட்டுக்கு வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணி ஒரு 10 டேஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற கிளைண்ட்டுக்கு டாக்குமெண்டேஷன், ஈசி, பட்டா எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே பண்ணி தரோம். என்ன சார் சொல்றீங்க? நம்ம சேனலுக்காகவே பண்ணிடலாம் பிரதர். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறீங்க. இப்போ லேண்டே பாத்தீங்க அப்படின்னா 7.5 லட்சம் ரூபா தான். இதுலயுமே இவ்வளவு ஆஃபர் பண்ணி தரீங்க இல்லையா? ஆமா பிரதர், நம்ம பண்ணி தரோம். ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கோல்டு காயின் ஃப்ரீ தரேன் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து இதுக்கு ரிலேட்டட் யூஸ்ஃபுல் கிடையாது. கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ லேண்டுக்கு யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 லட்ச ரூபா பட்ஜெட், ஒரு மிடில் கிளாஸாக இருக்காங்கன்னா அந்த 7.5 லேக்ஸையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது ஸோ அவங்களோட சுமையை நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்க நாங்கள் விரும்புகிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் ஸோ அதுவுமே நம்ம மார்க்கெட் தமிழா சேனல் பார்த்துட்டு வந்து புக் பண்ணுற எல்லா கிளைண்ட்டுக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா, ஈசி எல்லாமே நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறேன். சூப்பர், ஓகே. ஸோ ஃபைனலாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தாங்க. ஸ்க்ரீனில் கால் பண்ணுங்க, டேரெக்டாக சர்வீஸ் வந்தீங்க அப்படின்னா புக் பண்ணும்போது நம்ம சேனலை பேர் சொல்லி புக் பண்ணுங்க. இந்த ஆஃபருமே நீங்கள் அவைல் பண்ணிக்கிற முடியும். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் முறை நான் உங்கள் அமீர். பை பை, see you.